எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி குக்டு பள்ளிப்பாளையம் சிக்கன் மசாலா வச்சு நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு வானலை ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். தென் என் ஆயில் வந்து ஹீட் ஆனதும் அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாட்டே ஆனதும் நம்ம வச்சுருக்க சிக்கன் எடுத்துக்கோங்க. ஒரு 400லேருந்து 500 கிராம்ஸ் உள்ள சிக்கன் வந்து எடுத்துக்கோங்க. சிக்கன் எடுத்துக்கிட்டு அந்த சிக்கனையும் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் மசாலா இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரு பேக் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே சால்ட்லாம் இருக்கும், அதனால நீங்கள் சால்ட் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டேன். தண்ணி விட்டதுக்கப்புறம் அதை அப்படியே நல்லா குக் பண்ண விட்டுருங்க. சிக்கன் குக் ஆகி ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வரப்போ கொஞ்சம் தேங்காய் வந்து பல்லாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காவை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரையாக வேணுமோ அந்தளவுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. அந்தளவுக்கு ட்ரை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் பள்ளிப்பாளையம் வந்து ரெடி ஆகிடும். இந்த குக்டு மசாலா வாங்கி நான் ட்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு, எப்படி இருக்கும் என்ன ஏதுன்ட்டு. பட் ட்ரை பண்ணி பார்த்ததில் நல்லா தான் இருக்குது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.